இஸ்லாத்தின் பார்வையில் மற்றொரு நபரின் உயிர் மூலம் குழந்தை பெறுவது ஹலாலா ஹராமா? விளக்கமாக பார்ப்போம். இன்று மருத்துவம் மிகவும் முன்னேறிவிட்டது. விந்து தானம், ஸ்பெர்ம் டொனேஷன், முட்டை தானம், எக் டொனேஷன், கருப்பை வாடகை, சரகசி ஆகியவை சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவை இஸ்லாத்தின் ஒழுங்கு முறைமைக்கு எதிரானவை. இஸ்லாத்தில் குடும்ப மரபு மிக முக்கியமானது. அல்லாஹ் கூறுகிறார், அவர்களுக்கு தங்கள் தந்தையர் பெயரால் அழையுங்கள், அது அல்லாஹ்விடத்தில் நீதி மிக்கதாகும். அல் அக்ஸாப் 5. மற்றொருவரின் விந்து அல்லது கருப்பை மூலம் குழந்தை பெறுதல் வம்சத்தை குழப்புவது மட்டுமல்ல, ஒரு அந்நியரை பெற்றோராக மாற்றும் செயல். இது ஹராம்ஜி. ஆனால் கணவன் மனைவியிடையே தங்களது விந்து மற்றும் முட்டையை வைத்து மருத்துவ உதவியுடன் குழந்தை பெறுவது, IVF போன்றவை அனுமதிக்கப்பட்டது. நிபந்தனை என்னவென்றால், மூன்றாவது நபர் பங்கேற்கக்கூடாது. இஸ்லாத்தின் ஒவ்வொரு கட்டளையும் பின்பற்றுவதில் பரிசுகள் நிறைந்துள்ளன. மரபையும் குடும்ப ஒழுங்கையும் காக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது உங்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் யூடியூப் சேனல். மறவாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறுபடியும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.